கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. 1952 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரைக்குமான அந்த 70-71 வருட காலத்திலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல முக்கியமான விடயங்களை சுமந்து இந்த வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்கிறது. வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ள போய் என்ன விஷயம் என்றதை தெளிவா விளக்கமா பார்த்துக் கொள்ளலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இன்றோல சொன்ன மாதிரி 1952 ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் விஜயராஜ் என்ற பெயரோடு மதுரை மண்ணிலே பிறக்கிறார். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் போல அவருக்கு படிப்பு வரையில, படிப்பெண்டா சுட்டு போட்டாலும் வரையில 10ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படிக்கிறார். அதுக்கு மேல அவரால் படிக்கவே முடியல. பாடசாலைகளும் பல மாறி பார்த்திருக்கிறார். ஆனால் அவருக்கு படிப்புன்றதை வரையில. அவருடைய ஆர்வம் சினிமா படம் பார்க்கறது, அதுவும் எம்ஜிஆருடைய படங்களை விருப்பமா பார்க்கறது. பார்க்கிற படங்களை ஜனரஞ்சக தன்மையோட உயிரோட்டமாக நண்பர்கள் மத்தியிலே சொல்றது, சீன் பை சீனாக நேரடியாக திரையரங்களை பார்க்குற மாதிரி அந்த கதையை சொல்ற ஆற்றல் விஜயகாந்துக்கு இருக்கிறது. இதனால அவருடைய நட்பு வட்டம் அந்த சினிமா திரைப்பட கதைகளை கேட்கறதுக்காகவே அவருடைய நட்பு வட்டம் பெரிதாக இருந்தது. அதே போல நடிப்பின் மீதும் அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்து கொண்டிருந்தது அந்த காலத்திலேயே. இப்ப படிப்பு சரிவராதால நம்ம ஊர்ல எல்லாரும் என்ன செய்வார்கள், தந்தை பார்க்கிற வேலையோட எங்களையும் சேர்த்து விட்டுருவார்கள். அதைத்தான் கேப்டன் விஜயகாந்தம் செய்தார். படிப்பு வராதால தகப்பனார் செய்து கொண்டிருந்த அந்த மில் வேலையில இவரும் இணைந்து கொண்டு ஒரு மில் தொழிலாளியாக இருவரும் பயணமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இவருக்குள் இருந்த அந்த நடிப்பின் மீதான பேராசை, நடிப்பின் மீதான ஆர்வம் காரணமாக நண்பர்களும் ஒரு போஸ்ட் பண்றார்கள், ஒரு உந்து சக்தியை கொடுக்கிறார்கள். நீ ஏன் நடிக்க கூடாது, நடிப்பின் மீது நீ ஏன் கவனம் செலுத்தக்கூடாது, இந்த மில் வேலையை விட்டுட்டு நடிப்புக்கு போ என்று சொல்லி நண்பர்கள் ஒத்தாசை வழங்குகிறார்கள். அதற்குள்ள அவருக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த அந்த திறனம், இந்த ரெண்டும் ஒன்றா சேரும் போது சரி நடிக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வந்ததும் அவருடைய திரையுலக வாழ்க்கை 1979 இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தினூடாக பயணமாகிறது. அதற்கு பிறகு 1980 எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய இயக்கத்துல சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்திலே விஜயகாந்த் நடிக்கிறார். இந்த படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழ் சினிமா உலகிலே ஒரு தரமான நடிகர் என்கின்ற ஒரு தன்மையினை உருவாக்கி கொடுத்த ஒரு திரைப்படம். அது மட்டுமல்லாமல் அவருக்குள் இருந்த அந்த சினிமா கனவுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கை ஏற்றி வைத்த ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு தமிழ் சினிமால கேப்டன் என்கின்ற ஒரு விடயம் அல்லது கேப்டன் விஜயகாந்த் என்கின்ற ஒரு நடிகர் எதிர்காலத்துல கோலோச்ச போறார் என்றதை தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலே ஆணித்தனமாக அந்த திரைப்படம் நிறுவியது என்று சொல்றார். 1982 கேப்டன் அவர்களுக்கு இருந்த அந்த ரசிகர் மன்றத்தினுடைய பெயரை மாற்றுகிறார். தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என்று சொல்லி அந்த ரசிகர் மன்றத்தினுடைய பெயரை மாற்றுகிறார் கேப்டன் அவர்கள். 1991 ஆண்டுதான் நண்பர்களே கேப்டன் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. 91 ஆண்டு அவருடைய 100வது திரைப்படத்தில் நடிக்கிறார். இந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. அது இப்போ ரீரிலீஸும் கூட செய்யப்பட்டு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது அந்த திரைப்படம். பாருங்க நண்பர்களே, 1978 ஆண்டு சினிமாவில் கால் பதிக்கிறார் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தினூடாக. அவர் 100வது திரைப்படத்தை நடிக்கிற ஆண்டு 1991. இடையில பாத்தீங்கன்னா 12 வருடங்கள் இருக்கு. இந்த 12 வருடங்களுக்குள்ள அவர் 100 திரைப்படங்களை மிக வேகமாக கடந்து நடித்திருக்கிறார் என்று சொன்னால் கேப்டன் அவர்களுடைய அந்த பெருமையை பாருங்க. அதை விட 1984 ஆண்டுல ஒரே வருடத்துல 18 படங்களிலே நடித்து பெருமை பெற்றிருக்கிறார், சாதனையும் படைத்திருக்கிறார் கேப்டன் அவர்கள். இந்த கேப்டன் பிரபாகரன் என்ற படத்துக்கு பிறகுதான் இவருக்கு அந்த கேப்டன் என்ற ஒரு அடைமொழியும் கிடைக்க தொடங்கியது. 1999 ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக மாறுகிறார் கேப்டன் அவர்கள். 2000 ஆண்டுல தன்னுடைய ரசிகர் மன்றங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு கொடி ஒன்றை அறிமுகம் செய்கிறார் கேப்டன். 2005 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 மதுரையிலே தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து வைக்கிறார் விஜயகாந்த். 2006 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் இந்த கட்சி தனித்து போட்டியிட்டது. 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தேமுதிக கட்சி தனித்து போட்டியிட்டு குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றிகளை பதிவு செய்தது. 2010 ஆண்டு கேப்டன் அவர்களுடைய இயக்கத்திலே அவர் நடித்து வெளிவந்த அவருடைய இறுதி திரைப்படமான விருதகிரி என்ற திரைப்படம் வெளியாகிறது.
2011ஆம் ஆண்டிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே ஏடிஎம்கே கட்சியோடு தேமுதிக கட்சி கூட்டணி சேர்த்து போட்டியிட்டு 29 இடங்களிலே வெற்றி பெறுகிறது. இதிலே பிரதான எதிர்க்கட்சி பதவியை கூட இந்த கட்சி பெற்றதோடு அதனுடைய தலைவராகவும் கேப்டன் அவர்கள் மாற தொடங்கிவிட்டார். 2012ஆம் ஆண்டில் கேப்டன் நியூஸ் என்ற ஒரு டிவி சேனல் ஒன்றை உருவாக்கி கொண்டார் கேப்டன் விஜயகாந்த். 2015ஆம் ஆண்டில் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த சகாப்தம் என்ற ஒரு திரைப்படத்திலே ஒரு கௌரவ தோற்றத்திலே நடித்தார் கேப்டன் அவர்கள். இதுதான் அவர் திரையில் தோன்றிய ஒரு கடைசி சந்தர்ப்பமும் கடைசி திரைப்படமும் கூட. அதற்கு பிறகு 2023 டிசம்பர் மாதம் அளவிலே சென்னையில் கேப்டன் காலமாகிறார். எனவே நண்பர்களே, கேப்டன் அவர்கள் உதயமாகிய 1952ஆம் ஆண்டில் இருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்குமான அந்த 70-71 வருட கால வாழ்க்கை வரலாற்றிலே இந்த ஆண்டுகளும் இந்த நிகழ்வுகளும் கேப்டன் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்களாக அமைந்திருக்கிறது. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அவருடைய அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மிக மிக முக்கியமான தருணங்களாக பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் நான் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மேலும் பல விஷயங்களை தேடி உங்களுக்கான வீடியோ பதிவுகளாக நான் விரைவிலே கொண்டு வருவதற்கு காத்திருக்கின்றேன். எனவே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மிக விரைவிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.